என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங்ப்பா, வெல்கம் டு தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம அகாடமியில் இப்போ 1 இயர்க்கான மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம 1 இயர்க்கான மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் என்ன ஆச்சுன்னா, வர எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் 2026 டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், வர எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கால்ஃபர் வருது, கால்ஃபர் 3 மாசத்துல என்ன பண்ணலாம், எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம டக்குன்னு அந்த டைம் ஜாயின் பண்ணுவோம். ஹரிபரியா நம்மளும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கும் நம்ம ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். இப்போ 1 இயர் பேட்ச் அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நம்ம எப்படி பேசிக்ல இருந்து டாப் அண்ட் வரைக்கும் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கொண்டு போவாங்க. இதுல ஜாயின் பண்ணதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க 1 இயர் ஃபுல்லாவே அந்த அக்சஸ் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸஸ் நீங்க ஒரு மேக்ஸை பொறுத்தளவு ஆப்டிடியூட் சேர்த்து ஒரு 50 டாபிக் இருக்கு அப்படின்னா, ஒரு பேட்ச்ல ஒரு 20-30 டாபிக் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஃபர்தரா மற்ற டாபிக் என்ன பண்ணலாம், மற்ற அடுத்ததுலயும் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுவாங்க. அதுலயும் என்ன பண்ணலாம், பேலன்ஸ் கவர் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா படிக்கும் போது நமக்கு அடுத்த வர எல்லா எக்ஸாம்ஸுமே ப்ராப்பரா அட்டன் பண்ண முடியும். ஃபர்தரா ஏதாவது உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படின்னா அது 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பேட்ச்ல என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி கிளாஸஸ் கொண்டு போவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்கப்பா. ஆல் த வெரி பெஸ்ட். குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜியாகிரபி சப்ஜெக்ட். ஜியாகிரபி அப்படின்னு சொன்னாலே 2 பார்ட் தான் உங்களுக்கு தெரியும், இந்தியன் ஜியாகிரபி, தமிழ்நாடு ஜியாகிரபி. இது எல்லாமே நம்ம தியரியா படிச்சிருப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 10th எடுத்தோம் அப்படின்னா, 10th மொதல் 5 யூனிட் என்னது, இந்தியன் ஜியாகிரபியாவும், லாஸ்ட் 2 யூனிட் 6-7 யூனிட் என்னது, தமிழ்நாடு ஜியாகிரபியாவும் படிப்போம். அது எல்லாமே தியரியாவே நம்ம படிச்சிருப்போம். இந்த மேப் மூலமா கொண்டு போகும்போது எப்படி நம்ம ஈஸியா மனப்பாடம் பண்ண முடியும், ஈஸியா மைண்ட்ல நிற்கும் அப்படிங்கிறதா ஃபுல்லாவே இந்த செஷன்ல கொண்டு போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவோட அமைவிடம். இந்தியாவோட அமைவிடம் அப்படின்னா, இந்தியா எங்க லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ பூமின்னு இருக்கு. பூமி அப்படிங்கிறது என்னது, 2 தான். ஒன்னு நீர்ப்பகுதி, இன்னொன்னு நிலப்பகுதி சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இந்த நீர்ப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம பெருங்கடல்கள் சொல்லுவோம். அதே நிலப்பகுதியா கண்டங்கள் சொல்லுவோம். மொத்தம் 7 கண்டங்கள், 5 பெருங்கடல்கள் இருக்குன்னு பார்த்தோமா. இதுல எந்த கண்டத்துல இந்தியா அமைஞ்சிருக்கு, எந்த கண்டம், ஏசியா கண்டத்துல இந்தியா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஏசியா கண்டத்துல இந்தியா அமைஞ்சிருக்கு. அது எந்த பகுதியில, பூமியோட எந்த பகுதியில அமைஞ்சிருக்குன்னா, புக்ல இந்த வேர்டு தெளிவா கொடுத்திருப்பாங்க. வட அரைக்கோளத்தின் தென்பகுதி, வட அரைக்கோளத்தின் தென் பகுதியில அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டா. இந்தியா பூமியில எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஏசிய கண்டத்துல அமைஞ்சிருக்கு. ஏசிய கண்டத்துல அமைஞ்சிருக்கு. வட அரைக்கோளம், அதாவது 4 பகுதி அமைச்சுன்னா, இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கா. அப்ப வட அரைக்கோளத்தோட தென் பகுதி, கீழ் பகுதியில அமைஞ்சிருக்கு இந்தியா அப்படிங்கிறது தான் மெயின். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், புக்ல இருக்கிறது. அதுக்கடுத்து இந்தியாவோட அமைவிடம் பார்த்தா 4 எல்லைகள். வடக்கு எல்லை என்ன, தெற்கு எல்லை என்ன, கிழக்கு எல்லை என்ன, மேற்கு எல்லை என்ன. வடக்கு எல்லை இந்திரா கோல், வடக்கு எல்லை இந்திரா கோல். தெற்கு நில எல்லை அப்படிங்கிறது குமரிமுனை. தெற்கு நில எல்லை அப்படிங்கிறது குமரிமுனை. தெற்கு எல்லை அப்படிங்கிறது இந்திரா முனை அல்லது பிக்மேலியன் முனைன்னு சொல்லலாம். இது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வட எல்லை அப்படின்னா இந்திரா கோல், இது எல்லாமே தெரியும். கன்ஃபியூஸ் ஆகுது, 2 போர்ஷன்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆகும். இங்க தெற்கு நிலப்பகுதியின் எல்லை அப்படின்னா குமரிமுனைன்னு சொல்லணும். அது நார்மலா தெற்கு எல்லைன்னு கொடுத்தாங்கன்னா இந்திரா முனை அல்லது பிக்மேலியன் முனைன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதோட கிழக்கு எல்லை அப்படிங்கிறது இங்க என்ன மாநிலம் இருக்கு, அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு. அருணாச்சல் பிரதேஷ்ல கிபிது அப்படிங்கிற பகுதி, அருணாச்சல் பிரதேஷ்ல கிபிது அப்படிங்கிற பகுதி. மேற்கு எல்லை குஜராத்ல கவுர் மோட்டா அப்படிங்கிற பகுதி. 4 எல்லைகள் தான். வடக்கு எல்லை இந்திரா கோல், தெற்கு நிலப்பகுதியின் எல்லை குமரிமுனை, தெற்கு எல்லை அப்படிங்கிறது இந்திரா முனை அல்லது பிக்மேலியன் முனை, கிழக்கு எல்லை அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ்ல கிபிது அப்படிங்கிற பகுதி. குஜராத் இருக்குது. மேற்கு எல்லை அப்படிங்கிறது குஜராத்ல கவுர் மோட்டா அப்படிங்கிற பகுதி. 4 எல்லைகள் முடிஞ்சா, அது டிகிரிஸ் படிக்கணும் அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 8,7,8,7,3,6,9. இங்க 4, இங்க 6, இங்க 7, இங்க 25. இது எல்லாமே டிகிரிஸ். இங்க மினிட்ஸ். இது வடக்கு, இது வடக்கு, இது கிழக்கு, இது கிழக்கு. 8 டிகிரி 4 மினிட்ஸ். 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்குல இருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வடக்கு வரைக்கும் இருக்கு. நீ அதாவது நார்த் பரவல், வடக்கு பரவல் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்குல இருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் வடக்கு. அதே கிழக்கு பரவல்னு கேட்டாங்கன்னா 68 டிகிரி, அதாவது 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்குல இருந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் கிழக்கு. அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்பா. 8,7,8,7 இது நமக்கு ஈஸியா மறக்காதா. 3, 6, 9 இது ஈஸியா. அதுக்கடுத்து இங்க 4, 6, 7, 25 இது எல்லாமே டிகிரிஸ்ல வரும். இதெல்லாம் மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் 2 வடக்கு, 2வது 2 கிழக்கு. அவ்வளவுதான், ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அப்ப 4 எல்லைகள் படிச்சாச்சு. 4 எல்லைகளோட எவ்வளவு டிகிரிஸ்ல இருக்குன்னு படிச்சாச்சு. அதாவது தெற்கு எல்லையோட இதுனா 6 டிகிரி 45 மினிட்ஸ் வடக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 டிகிரி 45 மினிட்ஸ் இந்திரா முனை அல்லது பிக்மேலியன். அதே மாதிரி இந்தியாவையும், இங்க இலங்கை இருக்கா, இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கிற நீர் சந்தி எது அப்படின்னா
பாக் நீர் சந்தி. இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனதுப்பா. முன்னாடி டைம் கேட்ட பிவிக்கு கொஸ்டின்ஸ். பாக் நீர் சந்தி. பாக் நீர் சந்தி அப்படிங்கிறது இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற நீர் சந்தி அப்படிம்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வடக்கு பரவல் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா 3214 321 ரிவர்ஸ்ல எழுதலாமா? அதுக்கடுத்து 4 கிலோமீட்டர். மேல வந்து இந்திரா கோல்ல இருந்து கீழே குமரி முனை வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா 3214 கிலோமீட்டர். அதே மாதிரி இங்க அருணாச்சல் பிரதேஷ்ல கிபிதுல இருந்து குஜராத்ல கவர்மெண்ட் வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா 2933 கிலோமீட்டர். இப்ப பார்த்த பாயிண்ட்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இந்தியா வந்து எங்க அமைஞ்சிருக்கு? இந்தியா வந்து வேர்ல்டு பூமியில வந்து ஆசிய கண்டத்துல இருக்கு. ஆசிய கண்டத்துல வட அரைக்கோளத்தின் தென் பகுதியில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். ஓகேவா? அது பூமியோட வடிவம் ஜியாய்டு வடிவம். அதுக்கடுத்து இந்தியாவோட 4 பறவைகள் 4 முனைகள் என்னென்ன? வடக்கு முனை அப்படிங்கிறது இந்திரா கோல், தெற்கு முனை தெற்கு நிலப்பகுதியின் முனை அப்படின்னா குமரி முனை, தெற்கு முனை அப்படின்னு சொன்னா பிக்மெலியன் அல்லது இந்திரா முனை. அதே கிழக்கு எல்லை அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் கிபிது. அதே மேற்கு எல்லை அப்படின்னா குஜராத் கவர்மோட்டா அந்த பகுதியா. அடுத்து டிகிரிஸ் பார்த்தோம். இங்க கீழே வந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ், மேல 37 டிகிரி 6 மினிட்ஸ், இங்க 68 டிகிரி 7 மினிட்ஸ், இங்க வந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ். அதுக்கடுத்து இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கிற நீர்ச்சந்தி பாக் நீர் சந்தின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இன்னும் ஒரே பாயிண்ட், இந்தியாவோட உயர்ந்த பகுதி அப்படின்னு சொன்னா கஞ்சன்ஜங்கா. சிக்கிம் மாநிலம் அதுல இருக்கிற கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிற சிகரம் தான் இந்தியாவோட உயர்ந்த பகுதி அப்படின்னு சொன்னா கஞ்சன்ஜங்கா. அது இந்தியாவோட தாழ்வான பகுதி அப்படின்னு சொன்னா கேரளால உள்ள குட்டநாடு அப்படிங்கிற பகுதி. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். இதுமே அடிஷனல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியா மக்கள் தொகையில எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு சொன்னா 2வது பெரிய நாடு. அதாவது ஓவரால் அப்படின்னு பார்த்தா 17.4% மக்கள். உலக மக்கள் தொகையில 17.4% மக்கள் வந்து இந்தியாவில இருக்காங்க. வேர்ல்டுல அப்படின்னு சொன்னா 2வது சதவீதம். அதே இது வந்து ஏசியா கண்டத்திலையும் செகண்ட் பிளேஸ் தான். ஃபர்ஸ்ட் சீனா இருந்துச்சு. இப்போ கரண்ட் அப்டேட் வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து நில எல்லை. நில எல்லைன்னா என்ன? இப்போ வந்து இந்தியாவோட எல்லைகள் இருந்துச்சுன்னா கீழே வந்து இந்திய பெருங்கடல் இருக்கு, இங்க வந்து வங்காள விரிகுடா, இங்க அரபிக்கடல். 3 பக்கம் நீராலையும் ஒரு பக்கம் நிலத்தாலையும் சூழ்ந்திருந்தா என்ன சொல்லுவாங்க? தீபகற்பம் சொல்லுவாங்க. ஃபுல்லாவே தனியா சூழ்ந்திருந்தா தீவுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்தியா அப்படிங்கிறது ஒரு தீபகற்பம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரியும். அப்போ ஒரு பகுதி நிலம் இருக்கும், இன்னொரு பகுதி ஃபுல்லா என்ன இருக்கும்? நீர் இருக்குமா? இப்ப நில எல்லை அப்படிங்கிறது இங்க இருந்து இது ஃபுல்லா எவ்வளவு கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா 15,200 கிலோமீட்டர். அது இது கடல் எல்லை. கடல் எல்லை இருந்துச்சுன்னா இங்க மட்டும்தான். தீவுகள்லாம் சேர்க்காம கடல் எல்லை அப்படிங்கிறது எவ்வளவு கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா 6100 கிலோமீட்டர். தீவுகள் இருந்துச்சுன்னா இங்க அந்தமான் நிக்கோபார் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க லட்சத்தீவு இருக்கு, இங்க டையூ டாமன் இருக்கா. அந்த தீவுகள் மட்டும் சேர்த்தோம் இருந்துச்சுன்னா 1416 கிலோமீட்டர் தீவுகள் மட்டும். அப்போ தீவுகளையும் சேர்த்து இருந்துச்சுன்னா 7516 கிலோமீட்டர். கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம்பா? நில எல்லை எவ்வளவுன்னு கேட்டா 15,200 கிலோமீட்டர். அதே கடல் எல்லைன்னு கேட்டா 6100 கிலோமீட்டர். தீவுகள் மட்டும் கேட்டாங்கன்னா 16 கிலோமீட்டர். கடல் எல்லை தீவுகளையும் சேர்த்துன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா 7516 கிலோமீட்டர். அவ்வளவுதான். இந்த மேப்ல தான் பாத்துருக்கோம்பா. இந்த ஃபர்ஸ்ட் மேப்ல என்ன பாத்துருக்கோம் அப்படின்னா இந்தியாவோட அமைவிடம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இது கரெக்டா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி ஜாகிரபிக்கு ஒரு 100 மேப் படிச்சிருக்கு. 100 மேப் வந்து ஜஸ்ட் ஒரு டீ குடிக்கிற டைம் தான். ஒரு நம்ம போறோம் வரோம் வாக் பண்றோம் அந்த டைம்ல ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரபி முடிஞ்சா தவிர வேற எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்ல. இந்த மேப் பார்த்துட்டு புக்ல வந்து 10th ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எது தவிர வேற எதுவுமே இருக்காது இந்தியாவோட அமைவிடத்துல. ஓகேப்பா, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.